ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மரபுத்தொடர் அகர வரிசையில் 5th பேஜ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எட்டுக்கண் விட்டெறிதல். எட்டுக்கண் விட்டெறிதல்னா எங்கும் தன்னோட அதிகாரம் செல்லுபடியாகிறது தான் எட்டுக்கண் விட்டெறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எட்டுக்கண் விட்டெறிதல் எங்கும் தன் அதிகாரம் செல்லுதல். அடுத்தது எட்டிற் பத்தில் அப்படின்னா 8ல் 10 அப்படின்னா இடையிடையே. எட்டிற் பத்தில் அப்படின்னா இடையிடையே. எய்ப்பில் வைப்பு அப்படின்னா இழைத்த காலத்தில் உதவுவதற்காக எடுத்து வைக்கும் பொருள், நமக்கு பின்னாடி உதவும் அப்படின்றக்காக எடுத்து வைக்கிற பொருளை தான் எய்ப்பில் வைப்பு அப்படின்னு சொல்றாங்க. எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்றும் விடாது படித்தல். எழுத்தெண்ணி படித்தல் அப்படின்னா ஒன்று விடாம எல்லாத்தையும் படிக்கிறது எழுத்தெண்ணி படித்தல். எள்ளளவும் அப்படின்னா சிறிதளவும். எள்ளளவும் அப்படின்னா சிறிதளவும். ஏக்கன் போக்கன் ஏக்கன் போக்கி அப்படின்னா ஒன்றுக்கும் உதவாதவன். ஏக்கன் போக்கன் ஏக்கன் போக்கி அப்படின்னா ஒண்ணுக்குமே உதவாதவனை தான் ஏக்கன் போக்கன் ஏக்கன் போக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். ஒருத்தர் செஞ்ச தப்பை சுட்டி காட்டி பேசுறதுதான் ஏச்சு காட்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஏச்சு காட்டுதல் அப்படின்னா பழிப்பை சுட்டி காட்டி பேசுதல். ஏடாகூடம் தாறுமாறு நமக்கு தெரியும். ஏட்டிக்கு போட்டி அப்படின்னா விதண்டாவாதம் பேசுறது. ஏட்டிக்கு போட்டியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏட்டிக்கு போட்டினா விதண்டாவாதம். ஏட்டுச்சுரக்காய், இது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உதவாது. அதாவது நோட்ல இருக்க சுரக்காய் நமக்கு சமையலுக்கு உதவாது. அது மாதிரி அனுபவம் இல்லாத கல்வியறிவு எதுக்குமே உதவாது. அனுபவத்தோடு கூடாத கல்வியறிவு தான் ஏட்டுச்சுரக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏட்டு படிப்பு அப்படின்னா உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு. உலக பழக்கம், இதுவும் அதே மாதிரி தான். அனுபவம் இல்லாத கல்வியறிவு, உலக பழக்கம் இல்லாத கல்வியறிவு ஏட்டு படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஏனல் கோணல் அப்படின்னா ஒழுங்கின்மை. ஏனல் கோணல்னா ஒழுங்கின்மை. ஏனுக்கு கோன் அப்படின்னா எதிரடையான பேச்சு. ஏதும் கெட்டவன் அப்படின்னா பயனற்றவன். ஏதும் கெட்டவன்னா பயனற்றவன். ஏப்பை சாப்பை அப்படின்னா பயனற்றது. ஏய்ப்பு காட்டுதல் அப்படின்னா நயவஞ்சகம் செய்தல், ஏமாத்துறது. ஏய்ப்பு காட்டுதல்னா நயவஞ்சகம் செய்தல். ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல காட்டி செய்யும் குறும்பு. ஏழை குறும்பு அப்படின்னா பேதை போல இருந்து செய்யற குறும்பு தான் ஏழை குறும்புன்னு சொல்றாங்க. ஏறக்கட்டுதல் அப்படின்னா உயரக்கட்டுதல் அடியோடு நிறுத்தல். ஏறக்கட்டுதல்னா உயரமான இடத்துல கட்டுறது, அடியோடு நிறுத்தல், ரெண்டு பொருள் வரும். ஏறக்கட்டுதல் உயரக்கட்டுதல் அடியோடு நிறுத்தல். ஏற இறங்கி பார்த்தல் அப்படின்னா மேலையும் கீழே மேலும் கீழும் பாக்குறது தான் ஏற இறங்கி பார்த்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஏற வாங்குதல் அப்படின்னா விலகி இருத்தல், முழுவதும் விலைக்கு பெறுதல், ரெண்டு பொருள் வரும். ஏற வாங்குதல்னா விலகி இந்த காரியத்துல இருந்து நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு விலகி இருக்கிறது. இல்லைன்னா முழுவதும் விலைக்கு பெறுதல், ரெண்டுமே ஏற வாங்குதல். அடுத்தது பாருங்க, ஏற்ற குறைச்சல் ஏற்றத்தாழ்ச்சி, ரெண்டுமே உயர்வு தாழ்வு தான் குறிக்கும். ஏற்றத்தாழ்வு அப்படின்னா பெருமை சிறுமை, ரெண்டும் வரும். உயர்வு தாழ்வு பெருமை சிறுமை. அடுத்தது பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு. ஏன் எண்ணுதல் அப்படின்னா ஆபத்துக்கு உதவ வினாவுதல். ஆபத்துக்கு உதவ வினாவுறது கேட்கறது தான் ஏன் எண்ணுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஐது நொய்தாக அப்படின்னா மிக லேசாக. ஐது நொய்தாக மிக லேசாக. ஒட்ட போடுதல் அப்படின்னா தன்னைத்தானே பட்டினி போடுதல். தன்னைத்தானே பட்டினியா போட்டுக்கிறது பேரு ஒட்ட போடுதல். ஒட்டி கிரட்டி அப்படின்னா 1க்கு 2 பங்கு, 1க்கு 2 கொடுக்கறதா ஒட்டி கிரட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒட்டி கொடுத்தல் அப்படின்னா உறுதி பண்ணி தருதல். ஒட்டி கொடுத்தல் உறுதி பண்ணி தருதல். ஒட்டு மொத்தம் அப்படின்னா முழு மொத்தம், முழுவதுமா. அடுத்தது ஒட்டுவா ரொட்டி அப்படின்னா தொற்று நோய், நமக்கு தெரியும். ஒட்டுவா ரொட்டி அப்படின்னா ஒட்டு நோய், தொற்று நோய். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல்னா பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைத்து வைத்தல். ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல் அப்படின்னா பொருளை மோசம் செய்தல், சொத்தை மறைச்சு வைக்கிறது, அதுதான் ஒதுக்கு பொதுக்கு பண்ணுதல். ஒத்துப்பாடுதல் அப்படின்னா ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துப்பாடுறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமோதித்தல் ஏற்றுக்கொள்ளுதல். ஒத்துழைத்தல் அப்படின்னா பலரோடு உளமொத்து உழைத்தல். இப்ப பாருங்க, ஒத்து கொடுத்தல் அப்படின்னா பொறுப்பேற்றல், கணக்குகளுக்கு வகை சொல்லுதல். கணக்குக்கு விளக்கம் கொடுக்கிறது, பொறுப்பேற்றுக்கிறது, அதுதான் ஒத்து கொடுத்தல். ஒரு காலில் நிற்றல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒத்த காலில் நிற்கிறது, விடாப்பிடியா இருக்கிறது. விடாப்பிடியா நிற்றல் தான் ஒரு காலில் நிற்றல்னு சொல்றாங்க. ஒரு கை பார்த்தல் அப்படின்னா வெள்ள முயல், ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு சொல்றது, வெள்ள முயற்சி பண்றது. ஒரு கையா இருத்தல் அப்படின்னா எதிர்கட்சிக்கு பகைமையாய் ஒற்றுமையோட இருக்கிறது, ஒரே டீமா எதிர்கட்சிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. அடுத்து ஒரு சொல் வாசகன் அப்படின்னா சொல்ல காப்பாத்துறவன், சொல் பிறலாதவன் தான் ஒரு சொல் வாசகன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தலை அப்படின்னா ஒரு பக்கமா இருக்கிறது, ஒரு சார்பா இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல. நாளுக்கு நாள், ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படின்னா நாள் செல்ல செல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பேஜில் இருக்க முழுமையான மரபுத்தொடர் அகர வரிசையை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம். டாடா, பை.